வணக்கம். என் பேர் தாமஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, மார்க்கெட் ஏன் நகர்கிறது? ஒரு புதிய பார்வை. தக்காளி வியாபாரியின் கதை மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் ரகசியங்கள். இந்த வீடியோ ஒரு தொடர்ச்சியா நான் போடப் போற ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ், மார்க்கெட் மைக்ரோ ஸ்ட்ரக்சர பத்திய ஒரு தொடர் வீடியோ இல்ல. இந்த வீடியோ முதல் வீடியோவா இருக்கும். இந்த முதல்ல ஒரு ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக, வெரி பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட்ட புரியிறபடி எவ்வளோ எளிமையா சொல்ல முடியுமோ, அவ்வளோ எளிமையா வந்து சொல்ல நான் வந்துட்டு முயற்சி எடுத்திருக்கிறேன். இதனுடைய தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, இந்த தொடர் வீடியோக்கள முழுசா நீங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்க மார்க்கெட்ட பார்க்குற நம்மளுடைய பார்வையே வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு சேஞ்ச் ஆகும். சரி, வாங்க நம்ம இப்ப இந்த வீடியோவ வந்துட்டு பார்ப்போம். இது ஆரம்பமா அல்லது முடிவா? இப்ப நேரடியாவே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சார்ட் இருக்கு. பேக்கிரவுண்ட்ல ஒரு சார்ட் இருக்கு. இந்த இத பாருங்க. இந்த இது வந்து என்னவா இருக்கு? ஒரு சைட்வே கன்சாலிடேஷன். ஒரு கன்சாலிடேஷன் வந்துட்டு இங்க வந்து நடக்குது. ஸோ கன்சாலிடேஷன் நடந்த பின்னாடி சடனா ஒரு பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆகி ஒரு பெரிய கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. என்ன கேண்டில்? புல்லிஷ் கேண்டிலு. நம்ம இத வந்துட்டு எஸ்எம்சி கான்செப்ட்ல வந்துட்டு சொல்றப்ப, டிஸ்பிளேஸ்மென்ட் கேண்டில் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஆ இன்னொன்னு வந்துட்டு சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, ஆ வால்யூம் அனலைஸ் இதுல வந்து சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, இத வந்துட்டு நம்ம இம்பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆ இங்க ஒரு எஃப்இஜி வந்துட்டு கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். ஏன்னா, இந்த கேண்டில்னுடைய ஹை இந்த இடத்துல தான் இருக்கு. அதேபோல 3 கேண்டில்னுடைய லோ வந்து இங்க இருக்கு. ஸோ பிட்வீன் இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு எஃப்இஜி இண்டிகேட்டர் நீங்க போட்டீங்கன்னா, அது கண்டிப்பா ஒரு படத்த வந்துட்டு இங்க இண்டிகேட்டர் எஃப்இஜிய ஒண்ணு வரைஞ்சிடும். ஸோ எஃப்இஜிய படி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஃபேர் வேல்யூ இல்லாத ஒரு இடம், ஃபேர் வேல்யூ கேப். ஸோ வால்யூம் படி பார்த்தோம், அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, இங்க வந்துட்டு நம்மளுக்கு வால்யூம் இல்ல. ஸோ இம்பேலன்ஸ் ஜோன். ஆக மொத்தம் பொதுவா ரீட்டெய்லர்ஸா இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த மாரி ஒரு கன்சாலிடேஷன் நடந்த பின்னாடி ஒரு பிரேக் அவுட் நடக்கும். ஸோ அந்த பிரேக் அவுட் தான் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்டினுடைய தொடக்கம் அப்படின்றது தான் ட்ரெடிஷனலா காலகாலமா, பாரம்பரியமா ட்ரேடிங்ல இருக்கிற உங்களுடைய நம்பிக்கையா இருக்குது. இத பத்திய தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அலச போறோம். ஒரு பிரேக் அவுட் நடக்கும்போது ரீட்டெயில் ட்ரேடர் கன்சாலிடேஷன் என்று நினைக்கிறார்கள். இது சரியான ஒரு இதுல ஒரு சில வேர்ட்ஸ் வந்து விட்டுருச்சு. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்டின்னாச்சுன்னா, ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறமா நடக்கிறத வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் அப்டின்னு சொல்ட்டு நம்ம ரீட்டெயிலர்ஸ் வந்துட்டு நடக்குறாங்க அப்டின்றது தான். அதாவது ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்துட்டு ஆரம்பிக்கிறது அப்டின்றது தான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குது. ஆனா உண்ம இதுக்கு நேர் எதிர்மறையானது அப்டின்றத தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். எதுக்கு இந்த மாரி வித்தியாசமா நம்ம முன்னாடி சொன்னதுக்கெல்லாம் அகைன்ஸ்ட்டா நம்ம ஏன் பார்க்கணும்? முன்னாடி என்ன நம்ம நெனச்சோமோ, அதே மாரி நெனச்சுட்டு போவோமே! அப்டின்ட்டு நீங்க நெனச்சீங்க அப்டின்னாச்சுன்னா, நீங்க இன்னும் பழமைவாதிகளா இருக்கிறீங்க. உங்கள மாடர்ன் உலகத்துக்கு ஏற்ப, மாடர்ன் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப, இப்ப புதிய ட்ரேடிங் மெத்தடுக்கு ஏற்ப, உங்கள நீங்க வந்து மாத்திக்க விரும்பவில்லை என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணது வேற, இப்ப ட்ரேட் பண்றது வேற. இப்ப ட்ரேடிங் வந்து அல்கோக்கு, ஏஐக்கும் மாறிட்டு இருக்கு. இந்த அல்கோக்கும், ஏஐக்கும் மாறிட்டு இருக்கிறப்பயே, இதிலேயே 2 விதமான அல்கோஸ் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் கூவி கூவி விக்கிறாங்க பார்த்தீங்களா? அல்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அல்கோ எல்லாமே நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த அல்கோ எல்லாமே ரீட்டெய்லர்ஸினுடைய பழைய குப்பையில இருந்து வந்த ஒரு அல்கோஸ். ஆனா, இன்ஸ்டிடியூஷனல் யூஸ் பண்ற அல்கோஸ் வந்து என்டையர்லி டிஃபரண்ட். சோ, அப்ப இந்த வீடியோ எத பத்தியது? நம்ம ரீட்டெய்லர் பார்க்கிற அல்கோ மெத்தடா?
இல்ல இன்ஸ்டிடியூஷனலுடைய அல்காரிதம் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்றதுனா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டிடியூஷனலுடைய ஒரு அப்ரோச் இது. இததான் வந்து நம்ம பார்க்க போறோம். த ரீட்டைல் இல்யூஷன் கன்ஃப்யூசிங் த எண்ட் ஆஃப் அன் அக்குமுலேஷன் கேம்பெயின் வித் ஸ்டார்ட் ஆஃப் த ட்ரெண்ட். ஒரு அக்குமுலேஷன் இத வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், வைக்காஃப் தியரி நம்ம வந்து படிச்சிருப்போம். சோ இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு அக்குமுலேஷன். ஒரு அக்குமுலேஷன் வந்துட்டு நடக்குது அப்படின்னாச்சுன்னா, அ அது வந்துட்டு ஈவன் கன்சாலிடேஷனா, இதுக்கு அது வந்து டிஸ்ட்ரிபியூஷனான்ட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா இத வந்து காமனா கன்சாலிடேஷன் சொல்றோம். பட் ஆனா இங்க பிரேக் அவுட் ஆகி பிரைஸ் மேல போனதால, சோ இந்த கன்சாலிடேஷன் அக்குமுலேஷனா இருந்திருக்கு அப்படின்றத வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். சோ இப்ப நம்மளுடைய கொஸ்டின் என்னன்னா, திருப்பி கொஸ்டினுக்கு வருவோம். இது ஆரம்பமா அல்லது முடிவா அப்படின்னாச்சுன்னா, இது உண்மையிலே ட்ரெண்டினுடைய ஆரம்பமா? இல்ல ட்ரெண்ட் முடிய போதுன்னு சொல்லுதா? அப்படின்றது தான் இங்க வந்துட்டு கொஸ்டின். அடுத்த இதுக்கு போவோம். இப்ப நம்மளுடைய வியாபாரி கதைய எடுத்துக்குவோம். இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம முன்னாடி சொன்னதெல்லாம் அப்படியே மறந்துருங்க. இன்னைக்கு ரியலா உங்க சந்தைக்கு ஞாபகத்துக்கு வந்துருங்க. நம்ம ஊரு சந்தை. சந்தைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டோம். ஒரு தக்காளி வியாபாரி இருக்கிறாரு. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு வந்துட்டு நெறைய ஷாப்ஸ் வச்சிருக்காருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு வந்து ஒரு 1000 கிலோ வந்து தக்காளி வாங்கணும். ஒரு 1000 கிலோ வந்து தக்காளி வாங்கணும். அவர்ட்ட வந்துட்டு ட்ரக் இருக்கு. அந்த ட்ரக்க எடுத்துட்டு தக்காளி வாங்குறதுக்கு அவர் வந்துட்டு கிளம்புறாரு. ஸோ, இதுதான் வந்து ஸ்டோரியினுடைய இது. இத வந்து எப்படி வந்துட்டு கம்பேர் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, இங்க நான் தக்காளி வியாபாரின்னு சொல்றது வந்துட்டு, ஒரு இன்ஸ்டிடியூஷனல், ஒரு பெரிய நிதி நிறுவனம், பெரிய அளவுல வந்துட்டு பங்குகள வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்காக அவங்க ட்ரக்க எடுத்துட்டு கிளம்பல. அவங்க அல்காரிதத்த எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்க எத எடுத்துட்டு கிளம்புறாங்க? அல்காரிதத்த எடுத்துட்டு கிளம்புறாங்க. அவங்களுடைய அ புரோகிராம். முன்னாடிலாம் வந்துட்டு ஆளுங்கள வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்ஸ்டிடியூஷனல்ல. இப்பல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்பல்லாம் வந்துட்டு அல்கோ தான் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கு. சோ அதனுடைய கீ மேப்பிங் தான் இங்க வந்துட்டு இருக்கு. மேப்பிங் கீ. மெர்ச்சன்ட் வியாபாரி தான் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடரு. டிரைவர் வந்துட்டு எக்ஸிகியூஷன் அல்கோ ஆர் புரோக்கர். இது வந்துட்டு இவரு கிளம்புற டிரைவர் ஓட்டிட்டு போறாரு பார்த்தீங்களா? அதே மாரி இது அல்கோ வந்து ஓட்டிட்டு போகுது. இது வந்துட்டு என்ன அப்டின்னா, இவருக்கு வந்துட்டு 1000 கிலோ வந்துட்டு தக்காளி வந்துட்டு வாங்கணும். இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு பெரிய அளவுல வந்துட்டு லார்ஜ் ஒரு பை ஆர்டர் இருக்கு. அவர் பை பண்றதுக்காக ஒரு ஆர்டர வச்சிருக்கிறாரு. இந்த கம்பேரிசன புரிஞ்சுக்கங்க. இப்ப அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவரு இந்த வியாபாரி வந்துட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி 2 விஷயத்த வந்துட்டு அவரு தீர்மானிக்கிறாரு. என்ன அத நினைக்கிறாரு அப்டின்னாச்சுன்னா, பயணம் தொடங்கும் முன் 2 விதிகள். பயணிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவர்கள் 2 முக்கியமான விஷயங்களை முன்கூட்டியே தீர்மானித்து விடுகிறார்கள். என்ன 2 விஷயம்னா, எந்த சராசரி விலை வரை வாங்கலாம். அது என்ன விலைன்னு போடாம சராசரி விலைன்னு போட்டிருக்கு அப்டின்னாச்சுன்னா, இப்ப நம்ம வந்துட்டு ஒரு ரூ. 10க்கு ஒண்ண வாங்குவோம். அடுத்தது வந்துட்டு அதே பொருள வந்துட்டு இன்னொரு கடையில வந்துட்டு ரூ. 8க்கு வாங்குவோம். இன்னொரு கடையில வந்துட்டு ரூ. 5க்கு வாங்குவோம். அப்ப என்ன விலைக்கு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் அப்டின்னாச்சுன்னா, ஒவ்வொன்னும் ஒரே பொருள் தான். ஆனா ஒவ்வொரு கடையில வேற வேற விலையில வாங்கியிருக்கிறோம். அப்ப அது என்ன விலை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு சராசரி வேல்யூவ எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அப்ப 10ஓட 5 கூட்டணும். 10, 5 15, 15 ஒரு 3 18. 18 வருது. 18 3ஆல வகுத்தா என்ன வருதோ, அதுதான் வந்து சராசரி விலை. சோ, இந்த விலைய வந்துட்டு பிக்ஸ் பண்ணிக்குவாங்க. யாரு? தக்காளி வியாபாரி இதுதான் பிக்ஸ் பண்ண போறாரு. ஏன்னா, அவரு வாங்க போற 1000 கிலோவும் ஒரு கடையில கிடைக்குமா? இல்ல ஒரு சந்தையில வாங்கிட முடியுமா? இல்ல பல சந்தைகள் அவர் வந்து போக வேண்டிய போக வேண்டியது இருக்குமான்றது வந்துட்டு அவருக்கு தெரியாது. அதனால ஒரு கடையில ஒரு ஒரு விலையில வாங்கலாம். இன்னொரு கடையில அவர் இன்னொரு விலையில வாங்கலாம். இன்னொரு கடையில அவர் இன்னொரு விலையில வாங்கலாம். சோ அப்ப வந்துட்டு அவரு எந்த கடையில எந்த விலையில வாங்குனாலும், எல்லாத்தையும் கூட்டி பார்க்கிறப்ப, சராசரி விலை வந்து அவர் ஏற்கனவே தீர்மானித்து இருக்கிற அந்த மதிப்ப விட்டு தாண்டி மேல போகக்கூடாது. இப்ப அவரு சராசரி விலை வந்துட்டு ஒரு ரூ. 10ன்னு பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, அவரு இந்த ரூ. 10க்கு தாண்டி அந்த சராசரி விலை வந்துட்டு போகக்கூடாது. சோ இத வந்துட்டு அவரு வந்துட்டு டிசைட் பண்ணி வச்சுக்கணும். இத வந்து அவரு வச்சுக்கிறாரு. இதுதான் வந்துட்டு வந்து ரூல். எந்த சராசரி வரைவாலே வாங்கலாம். டார்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்? டார்கெட் ஆவரேஜ் பிரைஸ். இது வந்து டெக்னிக்கல் டேர்ம். இன்ஸ்டிடியூஷனல் யூஸ் பண்ற டெக்னிக்கல் டேர்ம். இது ஏதோ ஒரு கதை. நம்ம ஏதோ கற்பனை செஞ்சு எழுதின வார்த்தைகள் கிடையாது. டார்கெட் ஆவரேஜ் பிரைஸ். அதாவது ஆவரேஜ் என்ட்ரி பிரைஸ் VWAP டார்கெட். இந்த VWAP டார்கெட்லாம் பார்ப்போம். இந்த VWAP டார்கெட் அப்படின்றது என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறாரு.
இத வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்காக எடுத்திருக்கிறோம். அந்த ஆவரேஜ் பிரைஸ வந்துட்டு இங்க நம்ம VWAP பிரைஸா வந்து வச்சுக்கிறோம். இந்த VWAP பிரைஸ்க்கு கீழ தான் வாங்கணும். இந்த VWAP பிரைஸ்க்கு மேல வாங்கக்கூடாது. நம்ம எத்தன கடையில வாங்குனாலும் சரி, எவ்வளவு இடத்துல வாங்குனாலும் சரி, விலை வந்து அந்த VWAP விலைய விட்டு மேல போக்கூடாது. ஆவரேஜா அத கால்குலேட் பண்ணி பார்க்கிறப்ப, VWAPனுடைய ஆவரேஜ விட்டு போக்கூடாது அப்படின்ற ஒரு லிமிட்ட வந்துட்டு நம்ம வந்து வச்சுக்கிறோம். இதான் வந்து டார்கெட் பிரைஸ் அப்படின்னு. அடுத்தது அவங்க பிக்ஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னுச்சுன்னா, எத்தன நாட்களுக்குள்ள வாங்கணும் அத. சோறு ஓகே. நான் இன்னைக்கு காலையில வாங்க ஆரம்பிச்சுட்டேன். ட்ரக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. இன்னைக்கே நான் வாங்கிட்டு திரும்பிறணுன்ட்டு அவரு முடிவு பண்ணலாம். அப்படி இல்ல, நான் சப்போஸ் இல்ல அப்படின்னாச்சுன்னா, நான் வேற ஒரு சந்தைக்கு போவேன். ஆ ஒட்டஞ்சத்திரம் சந்தையில கிடைக்கலன்னா, அதுக்கு அப்புறமா வந்துட்டு வேற ஒரு சந்தைக்கு நான் போவேன். அப்படின்ற மாதிரி அவரு பிளான் இருக்கலாம். ஸோ, அதனால வந்துட்டு 2 நாள் கூட ஆகும். அப்படின்ற அந்த ஒரு கணக்கெல்லாம் முன்கூட்டியே வச்சு, எத்தன நாளுக்குள்ள வாங்கணும் அப்படின்றத அவர் போட்டுருவாரு. அதேபோல இன்ஸ்டிடியூஷனலும் சரி இவ்வளவு ஸ்டாக்ஸ் வாங்கணும்ன்றத வந்துட்டு முடிவு பண்ண பின்னாடி, அவங்க அதுக்கு ஒரு டைம் லிமிட்ட வந்து செட் பண்ணுவாங்க. இந்த டைம்க்குள்ள வந்துட்டு நம்ம வாங்கிரணும் அப்டின்ட்டு. அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னதுன்னா, எக்ஸிகியூஷன் விண்டோ அப்டின்னுவாங்க. அந்த டைம் லிமிட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் வந்துட்டு எக்ஸிகியூஷன் விண்டோ. இந்த 2 விஷயத்தையும் வந்துட்டு பிரதானமா அவங்க வந்துட்டு தீர்மானிப்பாங்க. ஒண்ணு என்ன சராசரி விலைக்குள்ள வாங்கணும் அத. இன்னொன்னு எந்த டைம்க்குள்ள வாங்கணும் அப்டின்றது தான் அவங்க தீர்மானிக்கிற ஒரு இது. இப்ப அவர்களுக்கு தெரியாத ஒரே விஷயம். இப்ப எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்டின்னுச்சுன்னா, இன்ஸ்டிடியூஷனல் வாங்க ஆரம்பிச்சுட்டான்யா. அவன் வாங்க ஆரம்பிச்சது தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மளும் வாங்க ஆரம்பிச்சிடலாம். அவன் எதுல கொண்டு போய் நிறுத்துவானோ, அந்த இடத்துல நம்மளும் நிறுத்திறலாம் அப்டின்னாச்சுன்னா, அவனுக்கே தெரியாது. இதான் வந்து பிரச்சனை. ஆனா ரீட்டெயிலர்ஸ் நம்ம என்ன நினைப்போம், அவனுக்கு தெரியும்னு நினைப்போம். ஏன்னா, இந்த தக்காளி வியாபாரிக்கு அவருக்கு தேவையான 1000 கிலோவும் வந்து ஒரு சந்தையில கிடைக்குமா அப்டின்றதே அவருக்கு தெரியல. அவர் போற அந்த பக்கத்துல இருக்கிற சந்தையில 1000 கிலோ தக்காளி இருக்குமான்றது தெரியல. அவர் இன்னும் வேற ஏதாவது கடைக்கு போணுமான்றதும் அவருக்கு தெரியாது. போனா தான் வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே வந்து புரியும். சோ, அதனால அருகில் இருக்கும் சந்தையில் தேவையான 100 கிலோ தக்காளி கிடைக்குமா? இது யாருக்கும் தெரியாது. மார்க்கெட்டில் எந்த பிரைஸ் லெவலில் எவ்வளவு செல்லர் இருப்பார்கள் என்பது முன்கூட்டியே யாருக்கும் தெரியாது. அப்ப இதே நிலைமை தான் வந்துட்டு மார்க்கெட்லயும். அப்ப ஒரு இன்ஸ்டிடியூஷனலுக்கு பெரிய அளவுல வந்துட்டு வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஒரு ஸ்டாக்ஸ. ஆனா அவ்ளோ பெரிய ஸ்டாக்ஸ வந்து விக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல மார்க்கெட்ல. அப்படியே விக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் அவங்க எந்த பிரைஸ் லெவல்ல உட்கார்ந்திருக்கிறாங்கன்றது தெரியணும்ல. அதாவது இந்த மார்க்கெட்ல கிடைக்குமா? இல்ல அந்த மார்க்கெட்ல கிடைக்குமா? தக்காளி அப்படின்ற மாதிரி. இந்த பிரைஸ் லெவல்ல கிடைக்குமா? இல்ல அந்த பிரைஸ் லெவல்ல கிடைக்குமா? அப்படின்றது அவங்களுக்கே வந்து தெரியாது. அதனால தான் மார்க்கெட்டில் எந்த பிரைஸ் லெவலில் எவ்வளவு செல்லர் இருப்பார்கள் என்பது முன்கூட்டியே யாருக்கும் தெரியாது. சோ, இத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் அன்சர்டனிட்டி அப்படின்ட்டு பொதுவா வந்து சொல்றது. ஆனா நம்ம ஆர்டர் ஃப்ளோ அனலைஸ்ல வந்துட்டு இத வந்துட்டு பேசுறப்ப, லிக்விடிட்டி அன்சர்டனிட்டி அப்படின்னும். அன்சர்டனிட்டின்னா நிச்சயம் இல்லாத தன்மை அப்படின்னு அர்த்தம். நம்ம லிக்விடிட்டி இருக்கா? இல்லையா? அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அந்த லிக்விடிட்டின்னா என்னது? செல்லர்ஸ், செல் ஆர்டர்ஸ். செல் ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்தா தானே இவங்க பை ஆர்டர்ஸ் போட்டா அது மேட்ச் ஆகும். இல்லாட்டினா எங்க ஆகும்? ஸோ, இதுதான் வந்துட்டு அப்ப ஆர்டர் வந்துட்டு இந்த ஆர்டர் நம்மளுக்கு வாங்க முடியுமா? முடியாதான்றது அவங்களுக்கே தெரியாத ஒரு நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. இத தான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா, எக்ஸிகியூஷன் ரிஸ்க் அப்படின்றாங்க. இந்த இத தான் வந்துட்டு எக்ஸிகியூஷன் ரிஸ்க். இப்ப பார்ப்போம். இப்ப வந்து சந்தைக்கு போயாச்சு. முதல் சந்தை அமைதியான ஆரம்பம். ரொம்ப காமா இருக்கு. எதிர்பார்த்த 1000 கிலோ கிடைக்கவில்லை. அவருக்கு வியாபாரிக்கு வந்துட்டு 1000 கிலோ வாங்கணும்னு நெனச்சாரு. பட் ஆனா அந்த சந்தையில 1000 கிலோ இல்ல. அவருக்கு கிடைச்சது வந்து 300 கிலோ மட்டுமே கிடைத்தது. அவருக்கு எவ்வளோ கிடைச்சது? 300 கிலோ மட்டும் தான் கிடைச்சது. ஆனால் அவருக்கு இன்னொன்னு என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு சைடு வந்துட்டு ப்ராப்ளம். என்னன்னா 1000 கேஜி எதிர்பார்த்தாரு. ஆனா 1000 கேஜி அந்த சந்தையில இல்ல. பட் ஆனா 300 கேஜி இருக்கு. அது ஒண்ணும் நெகட்டிவ் தான் அது. பட் ஆனா இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அவரு ஒரு ஆவரேஜ் பிரைஸ் வச்சிருந்தாரு பார்த்தீங்களா? அந்த ஆவரேஜ் பிரைஸோட ரொம்ப கீழ இருக்கு தக்காளி விலை. ரொம்ப கம்மியா இருக்கு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். அதனால அவர் சத்தம் போடாம என்ன பண்ணிடுறாரு, வாங்கிடுறாரு. அவர் சத்தமே போட மாட்டாரு. எதுவுமே பண்ண மாட்டாரு. எல்லாத்தையும் வாங்கிடுவாரு. சோ இந்த இத வந்து எப்படி சொல்றது அப்படின்னாச்சுன்னா, பாசிவ் பையர்ஸ்ன்னுவாங்க. பாசிவ் ஆர்டர்ஸ். பாசிவ் ஆர்டர்ஸ் அப்படின்னாச்சுன்னா, அவரு அக்ரெசிவா மார்க்கெட் ஆர்டர் போட்டு எதையும் வாங்கவே மாட்டாரு. ஏன்னா விலை ஏற்கனவே கம்மியா இருக்கு.
இவரு வாங்க வந்திருக்கிறாரு 1000 கிலோ வாங்க ஒருத்தர் சந்தைக்கு வந்திருக்காரு, ஒரு பார்ட்டி வந்திருக்கு உள்ள அப்டின்னுச்சுன்னா, எல்லாம் வந்து விலைய ஏத்திருவாங்க. அதனால அவரு கம்முனு சந்த போடாம, கடையில போட்டு "இவ்ளோ விலையா? இவ்வளவா? அப்டின்ற மாரி கேட்டுட்டு வாங்கிக்கிறாரு. இத வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் வந்து மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 2 விதமான ஆர்டர்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஒண்ணு வந்து மார்க்கெட் ஆர்டரு. அது அக்ரெசிவா போடுறது. என்ன விலையா இருந்தாலும் வாங்குன்னு அர்த்தம். அந்த மாரிலாம் போட மாட்டாங்க. லிமிட் ஆர்டர்ஸ் போட்டுருவாங்க. லிமிட் ஆர்டர்ஸ் போட்டாங்கன்னா, இதோ போது பார்த்தீங்களா? இப்படியே போயிட்டு இருக்கும் வேல. இப்படியே இப்படியே வாங்கிட்டு இருப்பாங்க. சத்தம் இல்லாம வாங்கிட்டே இருப்பாங்க. லிமிட் ஆர்டர் போட்டு. இத தான் வந்துட்டு பாசிவ் பையிங் அப்படின்னுவாங்க. இன்னொன்னு வந்து பார்ஷியல் ஃபில்லிங். பார்ஷியல் ஃபில்னா அவங்களுக்கு வந்துட்டு 1000 கிலோ வாங்கணும். ஆனா அவங்களுக்கு 300 கிலோ தான் கிடைக்குது. அந்த 300 கிலோவையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அதான் வந்துட்டு பார்ஷியல். ஒரு பகுதி தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதான் பார்ஷியல் ஃபில்ன்னு சொல்றோம். பையிங் லோ வந்துட்டு வேல்யூ ஏரியா பையிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப குறைஞ்ச விலைக்கு வாங்குறாங்க அப்டின்னுச்சுன்னா, அது வந்துட்டு வேல்யூ ஏரியா பையிங் அப்டின்றது. இத தான் வந்து குவைட்லி கலெக்டிங் இப்படி சத்தம் இல்லாம நைஸா வாங்குறத தான் வந்துட்டு அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்டின்னுவாங்க. இதுதான் வந்துட்டு அக்குமுலேஷன் ஃபேஸ் அப்டின்றது. டெக்னிக்கல் ரியாலிட்டி. பெரிய ஆர்டர்கள் சந்தையை அசைக்காமல், அத டிஸ்டர்பேஸ் பண்ணாம, மெதுவாக நிரப்பப்படுகின்றன. சோ இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அவரு எவ்வளோ கிலோ முடிஞ்சிருக்கு? 300 கிலோ தான் முடிஞ்சிருக்கு. இவருக்கு இன்னும் 1000 கிலோ வந்துட்டு இன்னும் 1000 கிலோ மொத்தம் தேவ. ஆனா 300 கிலோ தான் இவருக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்ப இன்னும் வந்து எவ்வளோ இருக்கு? 700 கேஜி வந்து இவரு வாங்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த இது வந்துட்டு இந்த பிரைஸ் லெவல்ல இவ்வளவு தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பிரைஸு இந்த லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு மேல ஏறுவாங்க. ஏன்னா இங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்க ஒண்ணும் இல்ல இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு. அப்ப அங்க வந்துட்டு ஒரு சின்ன வந்து ஒரு இது போயி, அங்க இடத்துல ஒரு வியாபாரம் நடக்கும். சோ, இப்ப இந்த வியாபாரி என்ன பண்ணுவாரு? இந்த சந்தை முடிஞ்சிருச்சா, அப்ப அடுத்த சந்தைக்கு போவாரு பார்த்தீங்களா? அதே போல இது இன்ஸ்டிடியூஷனல் அடுத்த பிரைஸ் லெவல்ல தேடுவாங்க. வேற எங்க விக்கிறாங்க? அதுதான் வந்து லிக்விடிட்டி. அப்ப பிரைஸ் எத நோக்கி நகருகிறது அப்டின்னாச்சுன்னா, லிக்விடிட்டிய நோக்கி தான் வந்துட்டு நகருது. அப்ப வேற எந்த இடத்துல வந்துட்டு செல் ஆர்டர்ஸ் இருக்கு அப்டின்றத பார்த்து, அந்த இடத்த நோக்கி வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு நகர ஆரம்பிக்கும். 2வது சந்தைக்கு வந்தாச்சு. இப்ப சந்தை முடிஞ்சது. 300 கிலோ வாங்கியாச்சு. 2வது சந்தைக்கு வந்தாச்சு. இந்த சந்தையில பார்த்தீங்கன்னா, அடுத்த சந்தையில் 600 கிலோ கிடைத்தது. இப்ப 600 கிலோ கிடைச்சிருச்சு. இங்கும் விலை குறைவு. இந்த இடத்திலயும் விலை குறைவு. இப்போது மொத்தம் 900 கிலோ கையில் உள்ளது. அதையும் அவரு வந்துட்டு வாங்கிட்டாரு. அப்ப மொத்தமா வந்துட்டு சந்தையில 300 கிலோ வாங்குனாரு. இப்ப வந்து இந்த சந்தையில வந்துட்டு 600 கிலோ வாங்குனாரு. இங்கேயும் ரேட் கம்மி தான். இங்கேயும் அவரு அந்த சந்தையில எப்படி சத்தம் போடாம வாங்குனாரோ, அதே போல இங்கேயும் வந்துட்டு வாங்கிட்டாரு. சோ இன்சைட். இந்த நேரத்தில் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் மார்க்கெட் போரிங் என்று நினைப்பார்கள். இந்த நேரத்துல நம்மளுக்கு எப்படி தெரியுமா? ஏன்டா காலையில இருந்து உருட்டிக்கிட்டே இருக்கிறான் அவனு மார்க்கெட்ட. காலையில இருந்து உருட்டுனானா, அப்புறம் டக்குன்னு பார்த்தோன்னா, ஏதோ ஒரு 10, 20 பாயிண்ட் மேல ஏத்துனானாம். அப்புறம் அந்த லெவல்லயே உருட்டிட்டு இருக்கிறானுவ மார்க்கெட்ட. அப்படின்னு நம்ம நெனச்சு நம்ம போர் அடிச்சு நம்ம எல்லாத்தையும் குளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், வெளில வந்துருவோம். போரிங்கா இருக்கும். இந்த நேரத்தில் ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் மார்க்கெட் போரிங் என்று நினைப்பார்கள். ஆனால் இன்ஸ்டிடியூஷன் அமைதியாக பொசிஷன் புல்ட் செய்கிறார்கள். ஆனா நீங்க வந்து போரிங்ன்னு நெனைக்கிற அந்த நேரத்துல தான் சத்தம் போடாம வேலை பண்ணிட்டு இருக்கிறான் இன்ஸ்டிடியூஷனல். அழகா வந்துட்டு அவங்க வந்து இன்வென்டரிய வந்துட்டு பில்ட் பண்றாங்க. இன்வென்டரி பில்டிங்னா என்னன்னா, பொசிஷன்ஸ வாங்கி வைக்கிறது. அவங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ வந்து வாங்கி சேகரிக்கிறது தான் வந்துட்டு இன்வென்டரி அ பில்டிங் இன்வென்டரின்ற சோ, அப்ப பொசிஷன் பில்டிங்ன்னு சொல்லுவாங்க. அது இன்வென்டரி பில்டிங்ன்றது தான் வந்து கரெக்ட்டான வந்துட்டு டெர்மு. காமனா யூஸ் பண்றப்ப பொசிஷன் பில்டிங்ன்னு சொல்லலாம். கண்ட்ரோலிங் ஆவரேஜ். அதே நேரத்துல அவங்க வந்து அந்த ஆவரேஜ் பிரைஸ் ஒண்ணு பிக்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதையும் மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க. அதையும் மெயின்டெயின் பண்ணி, அதான் காஸ்ட் ஆவரேஜிங்ன்றது. அதையும் மெயின்டெயின் பண்ணி கரெக்ட்டா வந்துட்டு பர்ச்சேஸ் வந்துட்டு முடிக்கிறாங்க. இப்ப அடுத்தது என்ன பண்றாங்க, 3வது சந்தைக்கு போறாங்க. இப்ப அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சு? அங்க வந்து 600 வாங்கிட்டாங்க. 2வது சந்தையில. சந்தையில 300 வாங்கிட்டாங்க. ஸோ 900 வாங்கிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு தேவை வெறும் 100 கிலோ தான். ஆனா இதுல இவங்க இப்ப வந்து இவங்க ரொம்ப அட்வான்டேஜ்ல இருக்கிறாங்க. என்ன அப்டின்னாச்சு அந்த வியாபாரிக்கு, அவரு ஒரு அந்த வாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விலைய நிர்ணயம் பண்ணார் பார்த்தீங்களா? சராசரி விலை. அத விட ரொம்ப கம்மியான விலையிலேயே வந்துட்டு 2 மார்க்கெட்லயும் வாங்கிட்டாரு. மார்க்கெட்ல 300 கிலோ வாங்குனப்பயும் அதோட கம்மியா வாங்கிட்டாரு. 600 கிலோ வாங்குறப்பயும் அதோட கம்மியா வாங்கிட்டாரு. இப்ப அவருக்கு தேவை வந்து ஒரு 100 கிலோ தான். இத எந்த விலையில வாங்குனாலும், அந்த ஆவரேஜ் பிரைஸ் அவர் பிக்ஸ் பண்ணாரு பார்த்தீங்களா? அந்த பிரைஸ் அது தாண்டாது. எவ்வளோ விலை குடுத்தாலும். ஏன்னா, அதுக்கு முன்னாடியே 900 KG வந்து நல்லா சீப்பா வாங்கிட்டாரு.
சோ, அதனால வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. இன்னும் 100 கிலோ தேவை. நேரம் குறைவாக உள்ளது. விலை அதிகம் என்றாலும் பரவாயில்லை வாங்கி விடுங்கள். சோ, இந்த சந்தையில வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் வந்து அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, இங்க அவரு பாசிவ் ஆர்டர் போடல. அதாவது லிமிட் ஆர்டர் போடாம, மார்க்கெட் ஆர்டர அடிக்கிறாரு. மார்க்கெட் ஆர்டர் போட்டாங்கன்னா, அதான் அக்ரெசிவ் மார்க்கெட் ஆர்டர். இன்ஸ்டிடியூஷனல் வந்து மார்க்கெட் ஆர்டர வந்துட்டு போட்டாங்க அப்டின்னாச்சுன்னா, என்ன நடக்கும் அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட்ல எந்த பிரைஸ்ல இருந்தாலும் பட்டு, பட்டு, பட்டுன்னு புடிச்சு வாங்கிடும். அந்த இத. அப்ப அந்த நேரத்துல லிக்விடிட்டி மார்க்கெட்ல ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, சடனா பிரைஸ் மேல ஏறும். அதாவது ஒரு 100 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு இவரு வந்துட்டு விலைய வந்துட்டு போட்டுர்றாரு. ஆனா ஒரு வியாபாரி கிட்ட இல்ல. அது அது வந்துட்டு அந்த சந்தையில வந்து ஒரு வியாபாரி கிட்ட 100 கிலோ இல்ல. இவன் ஒரு 20 வச்சிருக்கிறான், அவன் ஒரு 30 வச்சிருக்கான். இப்படிதான் வச்சிருக்கான். இவன் ஒரு இடத்துல வாங்குன உடனே அடுத்தவன் என்ன பண்ணிடுறான், அடடடா! இது வந்துட்டு எந்த விலையா இருந்தாலும் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாரு இவரு. போடுறா அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு எல்லா கடைக்காரனும் விலைய ஏத்திருவான். சோ அந்த மாதிரி இப்ப இவுங்க இன்ஸ்டிடியூஷனல் அவங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. 90% அவங்க பர்ச்சேஸ் முடிஞ்சிருது. 10% தான் அவங்க இன்னும் பர்ச்சேஸ் பண்ணணும். ஆ ஸ்டாக்ஸ். அந்த 10% ஸ்டாக்ஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அக்ரெசிவ் மார்க்கெட் ஆர்டர பிளேஸ் பண்றாங்க. பிளேஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்டின்னாச்சுன்னா, இவங்க பிளேஸ் பண்ற அந்த நேரத்துல அந்த 10% க்குரிய 10% ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்துட்டு ஒரு 10% ஒரு 1000 ஸ்டாக்ஸ்ன்னு வச்சுக்கங்க. ஒரு 1000 ஸ்டாக்ஸ் தான் அவங்களுக்கு வாங்க வேண்டியது இருக்கு. ஸோ 1000 ஸ்டாக்ஸ் தான் வாங்க வேண்டியது இருக்கு. அந்த நேரத்துல வந்துட்டு அவங்க அக்ரெசிவ் மார்க்கெட் ஆர்டர் போடுறாங்க அப்டின்னாச்சுன்னா, அந்த 1000 ஸ்டாக்ஸும் ஒரே விலையில விக்கிறதுக்கு எவனும் இல்ல. ஒருத்தன் வந்து ஒரு விலை சொல்றான். அடுத்தவன் சொல்ற விலை பார்த்தோன்னா, அதிலிருந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமான விலைக்கு சொல்றான். அடுத்தவன் அதிகமான விலைக்கு சொல்றான். இப்படியே வந்து அப்படியே மேல அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு லெவல்ல போயிட்டு அந்த 1000 ஸ்டாக்ஸும் முடிஞ்சிருது. அப்ப இவங்க அங்க ஆர்டர் போட்ட உடனே, மார்க்கெட் ஆர்டர் போட்ட உடனே, டப்பு டப்பு டப்புன்னு அந்த மேல வரைக்கும் போயிடும் பிரைஸ். ஏன்னா எந்த விலையா இருந்தாலும் வாங்கிடும். டக்கு டக்குன்னு வாங்கிட்டே போயி கரெக்ட்டா முடிஞ்சிரும். ஸோ அப்படி நடக்கிறப்ப தான் பிரைஸ் இப்படி ஏறும். சர சர சரன்னு ஏறும். அப்ப இது எதனுடைய ஆரம்பமா? இல்லது தொடக்கமா? இதுதான் இங்க நம்ம ஆரம்பத்துல வந்துட்டு கேட்ட ஒரு கொஸ்டின். அப்ப அவங்க டெக்னிக்கலி முந்தைய வாங்குதல்கள் குறைந்த விலையில் இருந்ததால், இப்போது அதிக விலை கொடுத்தாலும் சராசரி விலை பாதிக்கப்படாது. சோ அர்ஜென்ட் பையிங், அக்ரெசிவ் மார்க்கெட் ஆர்டர் போடுறாங்க. சேசிங் பிரைஸ், லிக்விடிட்டி ஸ்வீப். லிக்விடிட்டி எல்லாம் ஸ்வீப் பண்ணி எடுக்குறாங்க. இதான் வந்து சேசிங் பிரைஸ்ன்றது. பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, சடனா கேண்டில் வந்துட்டு ஏறும் பெருசா. இல்லாட்டினா ஒரு பெரிய விக்கு மாரி வந்துட்டு அப்படியே டக்குன்னு மறைஞ்சிரும். நீட்டு விக்கு வந்து விழுந்துரும். டாப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நீட்டு விக்கு விழும். அப்ப அக்செப்டிங் ஹையர் பிரைஸ் அக்செப்டன்ஸ். சில டைம்ல என்ன ஆயிடும், அப்படியே போயிட்டு அந்த இடத்துல நின்னுக்கும். அப்ப நின்னதுன்னா, டைம் ரன்னிங் அவுட். டைம் வந்து முடிஞ்சிடுச்சு. அவங்க வாங்குறதெல்லாம் வாங்கிட்டாங்க. வியாபாரியும் வந்து 1000 கிலோ முடிச்சுட்டாரு. பூட்டைய கட்டிட்டாங்க அவங்க. இப்ப என்ன இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நாம் பார்க்கும் சடன் மூவ்மெண்ட் என்ன ஆகுது? 3வது சந்தையில் நடக்கும் அந்த அவசரமான வாங்குதல், அக்ரெசிவ் பையிங் தான் சார்ட்டில் பெரிய கிரீன் கேண்டிலாக தெரிகிறது. மொமெண்டம் இக்னிஷன். ரீட்டெயில் டிரேடர்ஸ் இதை பிரேக் அவுட் என்று கொண்டாடுகிறார்கள். நம்ம என்ன பண்றோம்? பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப கொண்டாடுவோம். என்ன நடக்கும் அப்படின்னுச்சுன்னா, அப்படி ஏறுனது அப்படியே போய் நின்றும் சைடு வேல. அப்படி இல்லாட்டினா கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கிடும் கீழ. சோ அப்ப என்னன்னா, ஒரு ஒரு அவங்க வாங்குறதனுடைய முடிவு அது. அவங்க வாங்குற ப்ராசஸ்னுடைய முடிவு வந்து அது. ஆனா, ஆரம்பத்த கண்டுபிடிக்க முடியல, நம்மளால. அவன் எப்ப ஆரம்பிச்சான்றத கண்டுபிடிக்க முடியல. ஆனா, முடிவ வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். ஆனா, இதுலயும் ஒரு க்ளூ இருக்கு. அதாவது என்ன அப்டின்னாச்சுன்னா, ஒரு இது நடக்குது அப்டின்னா, அக்குமுலேஷன் நடக்குது அப்டின்னாச்சுனாலே, நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்டின்றது. வேலை முடிந்தது. இப்ப என்ன நடந்தது? அவர் வாங்கி முடிச்சுட்டாரு. அந்த நொடியில் அவர்கள் வாங்குதல் முழுவதுமாக முடிந்து விடுகிறது. வியாபாரி அமைதியாகிறார். டிரைவரும் நிம்மதியாகிறார். டெக்னிக்கலி இத வந்து எப்படி சொல்லணும்னா, டிமாண்ட் தீர்ந்து விட்டது. டிமாண்ட் முடிஞ்சிடுச்சு. ஆனால் விலை இப்போது புதிய உச்சத்தில் உள்ளது. விலை ஏத்தி வச்சுட்டானாம். இவனு வாங்க ஆரம்பிச்சு, இவனு வாங்குனதெல்லாம் குறைஞ்ச விலைக்கு தான். முடியிற நேரத்துல, இதுதான் வந்துட்டு இத பத்தி நம்ம பின்னாடி வர வீடியோஸ்ல பார்ப்போம். ஒரு மார்க்கெட் ஆர்டர் வந்துட்டு
எப்படி வந்துட்டு பிரைஸ உயர்த்துது அப்படின்றத பத்தி நம்ம பின்னாடி வீடியோல பார்ப்போம். அப்ப அவன் முடியிற வரைக்கும் மார்க்கெட் ஆர்டரே யூஸ் பண்ணல. அவன் ஏறக்குறைய 90% வந்துட்டு அவன் ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குன பின்னாடி, அவன்கிட்ட கொஞ்சம் தான் வாங்க வேண்டியது இருந்தது. அந்த நேரத்துல தான் அவன் மார்க்கெட் ஆர்டரே யூஸ் பண்றான். அந்த மார்க்கெட் ஆர்டர யூஸ் பண்றதால என்ன நடக்குது அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட்ல பிரைஸ் ஏறிடுது. அவன் போட்ட மார்க்கெட் ஆர்டர்னால மட்டும் பிரைஸ் ஏறல. அத பார்த்து ரீட்டெய்லர்ஸும் உள்ள குதிச்சு பிரேக் அவுட் ஆகுதுன்ட்டு அவங்களும் உள்ள வந்து வாங்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒட்டுமொத்தமா பிரைஸ் ஏறி மேல நின்றுது. ஸோ இது வந்து அவனுக்கு ரொம்ப அட்வான்டேஜா ஆயிப்போச்சு. அவன் குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டான். வாங்கிட்டு விலைய ஏத்தி விட்டான். சரி. இப்ப இது ஆர்டர் வந்து பினிஷ்டு. இத தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்டின்னுச்சுன்னா, இன்வென்டரி கம்ப்ளீஷன் அப்டின்னுவோம். டிமாண்ட் இம்பேலன்ஸ், ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் அப்டின்னுவோம். பிரைஸ் மூவ் ஸ்டார்ட், மார்க் அப் ஃபேஸ் அப்டின்னு சொல்லுவோம். இந்த மாரி சடனா ஏறிச்சு பார்த்தீங்களா? அந்த இத. ஸோ அப்ப இத வந்து இன்வென்டரி கம்ப்ளீஷன் ஆனதனுடைய ஒரு இதாவும் எடுத்துக்கலாம். இல்ல மார்க் அப் ஃபேஸ் அப்டின்றது இந்த ஒரு ரைஸ். டிமாண்ட் இம்பேலன்ஸ். டிமாண்ட் வந்துட்டு இம்பேலன்ஸ்டா ஆயிடுச்சு அப்டின்றதையும் வந்துட்டு, இது வந்துட்டு சொல்லும். ஆக மொத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் திருப்பி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடும் கீழ. இல்லாட்டினா அப்படியே உருட்டிட்டே இருக்கும். இல்லன்னா கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் இறங்கும். இங்க என்ன ஆகும் நம்ம ரீட்டெயிலரு, பாதி பேரு இது பிரேக் அவுட் ஆகுறப்ப இந்த இடத்துல என்டர் ஆயிருக்க மாட்டாங்க. நேரா இங்க போய் என்டர் ஆயிருப்பாங்க. முடிஞ்சது சோலி. அதோட காலி அவங்க. அதுக்கப்புறம் அது எங்க ஏறப்போகுது? அது ஏறப்போகுது இல்ல. சைடு வேல தான் போப்போகுது. அதுவும் ஆப்ஷனா வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த டைமுக்கும் அதுக்கும் பிரீமியம் வேற நல்லா சர்ருன்னு கரைஞ்சிரும். மாட்டிக்குவோம் சிக்கல்ல. ஸோ, இந்த இத வந்துட்டு நீங்க வந்துட்டு பாருங்க. திஸ் இன்ஸ்டிடியூஷனல் எக்ஸிகியூஷன் சைக்கிள். அப்ப அவங்க எப்படி பண்றாங்கன்ற அந்த மெத்தட வந்துட்டு பார்ப்போம் இப்ப. அக்குமுலேஷன் நடக்குது. மார்க்கெட் 1 அண்ட் 2 இப்ப 2 மார்க்கெட் போனாங்க பார்த்தீங்களா? சைலன்ட்டா வாங்குனாங்கல்ல, வியாபாரி வாங்குனார்ல, அதுதான் வந்துட்டு அக்குமுலேஷன். ஏன்னா, அவருக்கு குறைஞ்ச விலையில கிடைச்சது. குவான்டிட்டியும் அவங்களுக்கு ஃபுல் ஆகாட்டினாலும் பாதி, பாதி 2 சந்தையிலயும் மாத்தி, மாத்தி வாங்கிட்டாரு. இதுதான் வந்துட்டு அக்குமுலேஷன்றது. அக்குமுலேஷன் கொடுத்த உடனே 3வது சந்தைக்கு வந்த உடனே கொஞ்சோண்டு தான் அவங்க வாங்க வேண்டியது இருக்குது. அந்த நேரத்துல அக்ரசிவ் எக்ஸிகியூஷன் பண்றாங்க. அதாவது மார்க்கெட் ஆர்டர் போட்டு பை பண்றாங்க. மார்க்கெட் ஆர்டர் போட்டு பை பண்ணி அத முடிச்ச உடனே, அவங்க எல்லாத்தையும் வாங்கி முடிச்ச உடனே, திருப்பி கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல அவங்க வாங்க போறதில்ல. அப்ப மார்க்கெட் வந்துட்டு அப்படியே சைட்ல வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த அக்குமுலேஷன வந்துட்டு எக்ஸிகியூஷன் பிளானிங், டார்கெட் செட், அக்குமுலேஷன், லோ வாலட்டிலிட்டி பையிங், லிக்விடிட்டி சர்ச், சேசிங் ஆர்டர், கம்ப்ளீஷன், இன்வென்டரி ஃபுல் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. இந்த 4 ஸ்டெப்ஸும் வந்துட்டு இதாயிடுச்சு. ஏன் விலை நகர்கிறது? இப்ப நம்ம வந்துட்டு பார்ப்போம். இப்ப எதுக்கு விலை நகர்ந்தது? இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். விலை ஏறுனதுக்கு காரணம் என்ன? ஏதாவது நியூஸ் வந்ததா? நியூஸ்லாம் ஒண்ணும் வரல. என்ன நடந்தது? இதான் நடந்தது. பிரைஸ் மூவ்மென்ட் ஈக்குவல் டூ ஆர்டர் ஃப்ளோ, லிக்விடிட்டி, இன்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ராட்டஜி. அவங்க வந்து ஆர்டர்ஸ வந்துட்டு அந்த அளவுக்கு பண்றாங்க. பாசிவ் ஆர்டர்ஸ போட்டாங்க. அடுத்தது 2 மார்க்கெட்ல அவங்க 2 பிரைஸ் லெவல்ல பாசிவ் ஆர்டர்ஸ யூஸ் பண்ணாங்க. 3வது லெவல் அவங்க போறப்ப அக்ரெசிவ் மார்க்கெட் ஆர்டர யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இது இந்த இதுனால தான் வந்து பிரைஸ் வந்து ஏறுச்சு. அப்ப அதுக்கு காரணம் வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, லிக்விடிட்டி வந்து ஒன் ஆஃப் தி ரீசன். டைம் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அனதர் ஒன் ரீசன். அப்ப லாஸ்ட் மார்க்கெட்ல வர்றப்ப அவங்க குவான்டிட்டியும் ரொம்ப கம்மியா இருந்தது. லிக்விடிட்டியும் அந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருந்தது. ஆ அது இல்லாம டைமும் வந்து முடியிற நேரமா இருக்கு. அவங்க ஃபிக்ஸ் பண்ண டைம்க்குள்ள வாங்கணுன்றது. அதனால அவங்க மார்க்கெட் ஆர்டர் போட்டாலும் அவங்களுடைய ஆவரேஜ் பிரைஸ் பாதிக்காது அப்படின்னு தெரிஞ்சதால, மார்க்கெட் ஆர்டர் போட்டாங்க. இதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷனலுடைய ஸ்ட்ராட்டஜி. பிரைஸ் லிக்விடிட்டி இருக்கும் இடங்களுக்கு பயணம் செய்கிறது. அப்ப பிரைஸ் எதனால போச்சு? எங்க சரக்கு இருக்குதோ அந்த சந்தைய நோக்கி வியாபாரி எப்படி போனாரோ, அதே போல எங்க செல்லர்ஸ் வந்துட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்களோ விக்கிறதுக்கு, அதான் லிக்விடிட்டி. ஆர்டர்ஸா போட்டுட்டு வச்சிருப்பாங்க. லிமிட் ஆர்டரா போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க விக்கிறதுக்காக. இந்த விலைக்கு வந்தா விப்போம் அப்டின்ட்டு. அதுதான் வந்து லிக்விடிட்டி. அங்க எங்க அது எந்த பிரைஸ் லெவல்ல இருக்குதோ, அத நோக்கி வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு பயணிக்குது. ஒரு முரண்பாடு. ரீட்டெயில் வியூ என்ன பண்றாங்க? இப்ப நம்மளுக்கு என்ன நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா, என்ன ஒரு முரண்பாடுன்னா, ரீட்டெயிலர்ஸ்னுடைய வியூவின் படி அது வந்து ஒரு பிரேக் அவுட். அந்த இடம் அந்த 3வது சந்தையில வந்துட்டு அவங்க வந்துட்டு மார்க்கெட் ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்களா? கொஞ்சோண்டு ஆர்டர ஃபில் அப் பண்றதுக்காக. அது வந்துட்டு ரீட்டெயிலருடைய வியூல வந்துட்டு பிரேக் அவுட். ஸ்டார்ட் ஆஃப் த மூவ். அது அப்பதான் மூவ் தொடங்குதுன்னு அர்த்தம். பட் ஆனா இன்ஸ்டிடியூஷனல் ரியாலிட்டி என்னன்னா, பிரேக் அவுட் ஈக்குவல் டூ எண்ட் ஆஃப் த அக்குமுலேஷன்.
அவங்க வந்துட்டு அக்குமுலேஷன வந்துட்டு முடிச்சுட்டாங்க. வாங்குறத வந்துட்டு வாங்கி முடிச்சுட்டாங்க அப்படின்றதனுடைய அறிகுறி. சடன் மூவ் என்பது ஆரம்பம் அல்ல. அது ஒரு ப்ராசஸின் முடிவு. இப்போ உங்களுக்கு முதல்ல நம்ம கேட்ட கேள்வியினுடைய பதில் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது. புரொஃபஷனல் ட்ரேடிங் உலகின் உண்மை. இதுதான் வந்து புரொஃபஷனல் ட்ரேடிங் உலகின் உண்மை. இத வந்து மனப்பாடம் பண்ணிக்கங்களா, இல்லாட்டினா எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க உங்க சார்ட்ல. உங்க டேபிளுக்கு முன்னாடி. பிரைஸ் மூவ்ஸ் வென் லார்ஜ் ஆர்டர்ஸ் பினிஷ் எக்ஸிக்யூட்டிங். பெரிய ஆர்டர்ஸ் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் அவங்களுடைய எக்ஸிகியூஷன முடிச்ச பின்னாடி பிரைஸ் வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். விலை என்பது பெரிய ஆர்டர்கள் நிறைவடையும் போது நகருகிறது. சோ, இப்ப உங்களுக்கு பிரைஸ் எப்படி நகருது அப்படின்றத பத்திய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த பார்வைய வந்து முற்றிலுமாக வந்து மாற்றியிருக்கும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த சீரியல்ல நான் வந்து தொடர்ச்சியா இத வந்துட்டு நெறைய வீடியோஸ் வந்து போடணும். இதனுடைய ஒரு முதல் வீடியோ தான் இது. இதுக்கு மேல நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட்ட வந்து அக்கு வேற, ஆணி வேற அனலைஸ் பண்ணுவோம். யாருனுடைய வியூல இன்ஸ்டிடியூஷனல் எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜி. அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்றது. அவங்களுடைய அல்கோவே வேற. புரிஞ்சுக்கங்க. அவங்க யூஸ் பண்ற அல்கோ வேற. ரீட்டெய்லர்ஸ்க்கு யூஸ் பண்ற அல்கோ வேற. ரீட்டெய்லர்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க? சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இத பேஸ் பண்ணி அல்கோவ ரெடி பண்ணுவீங்க. ஆனா அவங்க அல்கோஸ் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. அது வந்துட்டு லிக்விடிட்டிய பேஸ் பண்ணி அல்கோ வந்து அவங்க எழுதுறது. ஸோ இது என்டையர்லி வந்துட்டு ஒரு டிஃபரண்டான ஒரு இது. இந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணல. இப்ப நம்ம ட்ரேட் பண்ற காலம் நவீன காலம். நம்ம எதிர்த்து போராடுற நம்ம அகைன்ஸ்ட்டா யாருக்கு அகைன்ஸ்ட்டா ட்ரேட் பண்றோம் அப்டின்னாச்சுன்னா, நம்ம கம்ப்யூட்டருக்கு அகைன்ஸ்ட்டா, ஏஐக்கு அகைன்ஸ்ட்டா, அல்கோக்கு அகைன்ஸ்ட்டா அதுக்கு எதிரா நம்ம வந்துட்டு ட்ரேடிங் வந்து பண்றோம். ஸோ அப்ப நம்மளுடைய சைக்காலஜி அதுக்கு நல்லாவே தெரியும். ஏஐ எல்லாத்துக்கும். ஸோ அப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு கிளவரா இருக்கணும் அப்டின்றத வந்துட்டு புரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோவுல சந்திப்போம். நன்றி.